சபை, ஐக்கிய நாடுகள் சபை இல்லையா, அவங்க வந்து ஒப்புதல் ஓகே இதை வந்து எல்லாரும் கொண்டாடலாம், செலிப்ரேட் பண்ணலாம். அது மாதிரி ஐநா சபையில 193 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. அதுல 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2014 2014ஆம் வருடம் இந்தியா இதை வந்து முன்மொழிஞ்சிருக்கு. நான் அந்த யோகாவை சர்வதேச விழாவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு முன்மொழியும் போது 177 கண்ட்ரிகள் அது வந்து ஒப்புதல். அதுல பாத்தீங்கன்னா 43-47 கட்சிகள் வந்து ஈரான், அரபு கண்ட்ரிஸ் இல்லையா, அது மாதிரியான முஸ்லீம் கண்ட்ரிகள். இன்னும் இதுல மீதி கண்ட்ரிகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹிந்து கண்ட்ரிகள் சொல்ல முடியாது, தெரியலையா நமக்கு. ஸோ அதான் அது மாதிரி நமக்கு இந்த யோகா வந்து மத சார்பற்று எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலை. அது நம்ம இந்தியாவில தான் பிறந்திருக்கு. இப்ப நிறைய பேர் எனக்கு தெரியாது யோகாவின் தந்தை யார்? பதஞ்சலி முனிவர். யார்? எந்த பதஞ்சலி முனிவர்? இப்ப டிவியில ஆழ்ந்த வராங்க, அது பதஞ்சலி முனிவரா? இந்த பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றமே கிடையாது, சரிங்களா? பல வருடங்களுக்கு முன்னால இந்த யோகாவை நமக்கு பதஞ்சலி முனிவர் அந்த யோக சூத்திரங்களை எழுதல, அப்படி எழுதல, தொகுத்து தான் கொடுத்ததா அவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? உடல் நலம், மனநலம், அதோட மருத்துவ முறைகள், இந்த உடலை வந்து நம்ம எப்படி, அதாவது வாக்கு சுத்தம், அந்த மாதிரியான அதுக்கு வந்து அவர் நிறைய பிரேசஸ் எழுதி கொடுத்துருக்காரு. அதுல ஒன்று வந்து யோக சூத்திரம், சரிங்களா? ஸோ அதனால அவர் வந்து யோகாவின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம இந்தியாவில் தோன்றினா இந்த யோகா கலையை உலகம் முழுக்க கொண்டு போய் நமக்கு சேர்த்து இன்னைக்கு நம்ம வேர்ல்டு யோகா டேவா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், இன்டர்நேஷனல் யோகா டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் இந்தியன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ப்பதானே, சந்தோஷம் தானே? சரி, இன்னைக்கு இன்றைய கருப்பொருளை பற்றி பண்ணலாம். ஓகே, ஆரோக்கியமான முதுமை. அப்போ வயசானவங்க தானே யோகா செய்யணும். ஏன் இப்போ நம்ம அந்த குழந்தைங்களாம் ஏன் யோகா செய்யணும், ஏன் எல்லாரும் யோகா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர். ஸோ இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் மட்டும் வாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த சின்ன குழந்தை நாளைக்கு பாட்டி தாத்தா எல்லாமே ஆகும். நம்மளும் அது மாதிரி தான் வந்தோம். குழந்தையா இருந்தால் நீ தாத்தா பாட்டியா இருக்கும், குழந்தையா இருந்தால் நீ அம்மா அப்பாவா இருக்கும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு போலையா? அப்போ ஒரு சின்ன விஷயத்த நம்ம சின்ன வயசுல இருந்து அதை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே வரணும்னா நமக்கு கண்டிப்பா நம்மளோட வாழ்வு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு நாளைக்கு யோகா பயிற்சி செய்வேன். இன்றிலிருந்து நான் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வேன். இன்றிலிருந்து நான் தூங்குவதற்கு முன்பு 2 மணி நேரங்களுக்கு முன்பாவது டிவி, செல்போன் இவற்றை பார்க்க மாட்டேன். இன்றிலிருந்து நான் 8 மணி நேரமாவது நன்கு தூங்குவேன். இன்றிலிருந்து நான் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுப்பேன். இன்றிலிருந்து நான் கற்றுக்கொண்ட இந்த யோகாவை அனைவருக்கும் கற்றுத் தருவேன். நான் அடைந்த மகிழ்ச்சியை அனைவருக்கும் பரப்புவேன். நன்றி. ரொம்ப அழகா 2 3 4 அப்படிங்க 5 6 7 8 அப்படிங்கம்மா 1 2 3 4 5 6 7 8 அப்படியே ரொட்டேஷன் 1 2 3 4 அப்படியே ஆப்போசிட்ல 5 6 7 8 சூப்பர். வெரி குட். நீங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. நான் ஆப்போசிட்ல தான் செய்றேன். நான் நேரா ஏத்திக்கிறேன். 1 6 ரைட் 2 3 4 ரைட் பண்ணுங்க. நீங்க ரைட் ஃபர்ஸ்ட் அடுத்து நீங்க ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 எல்லாரும் சேர்ந்து ரெடி நவ ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8
Yay. One, two. Wait பண்ணுங்க. Count na. 3, 4. Even 5, 6. Adhe 7, 8. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வார்ம் அப் எக்ஸ். நம்ம சின்னதா வார்ம் அப் சரியா? அப்படி இல்ல திரும்புனா ஜஸ்ட் 1 எடுத்துக்கங்க. கால் எடுத்துக்கங்க. நம்ம ரெண்டு கை எடுத்து கால் எடுத்து லெஃப்ட் எடுத்துக்கங்க. மறுபடியும் அங்க முன்னாடி வாங்க. ரெடி? ஸ்டார்ட். 1 லெஃப்ட் எடுத்துக்கோமா? அப்படியே லெஃப்ட் கீழ புடிங்க. 2 புடிச்சிட்டு மேல கையை பாருங்க. 3 எழுந்துங்க. 3 எழுந்தீங்களா? ஓகே. மறுபடியும் 4 முன்னாடி இப்போ அந்த சைடு 5 இப்போ என்ன பண்ணோம்? ரைட் சைடு 6 7 8 முன்னாடி பண்ணிடலாமா? இது மாதிரி மொத்தமாக சேர்த்து பண்ணிடலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 keep that 1 2 நேரா 2 3 4 நேரா 5 6 and left good night 7 8 okay relax change இப்போ change la நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து ரெடி ஸ்டார்ட் 1 left 2 left 3 stand up 4 front and opposite 5 right 6 right 7 straight 8 straight சரிங்களா? நல்லா பண்ணீங்களா? ஹாப்பியா இருந்துச்சா? ஜாலியா இருக்கா? ஓகே இன்னொரு இப்போ நம்ம வச்சுட்டீங்களா? ரெடி? இப்போ நேரா நின்னுக்கங்க. நேரா நின்னுட்டு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 1 இப்படி எடுங்க. ஒரு கால் முன்னாடி வரும். ரைட் leg இப்போனா ரைட் leg. சரிங்களா? 1 ஒரு கால் முன்னாடி எடுங்க. 1 அண்ணாச்சா 2 இப்படி வரும். 2 நேரா நின்னுட்டீங்களா? 2 3 4 அப்படி மேல வருவீங்க. 4 yes relax அதே மாதிரி கவுண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? கால் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு பின்னாடி நில்லுங்க. ஓகே பின்னாடி பாத்து பண்ணிடலாமா? நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 இருங்க வெயிட் பண்ணுங்க 3 and then 4 and maintain and relax and 4 3 2 கால் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு 1 come back okay very good நல்லா பண்ணீங்க. இப்போ யாருக்கான ரிலாக்ஸ் செய்யறத பாத்தீங்களாமா? சொல்ற கவுண்ட்க்கு மட்டும் கரெக்ட்டா அதே மாதிரி பண்ணுங்க. ரெடி நமஸ்கார். இந்த கடைசி நம்ம என்ன பண்ண போறோம்? சின்னதா ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டை செய்ய போறீங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 because 1 2 3 4 5 6 7 8 change namaskar 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 இப்போ 4 இருக்குல்ல 4 3 செஸ்ட் பண்ணுங்க 3 2 1 அடுத்து ஆப்போசிட் லெக்ல 1 2 bend 3 4 maintain relax இப்போ அப்படியே 4 மேல 4 3 2 1 சூப்பர் வெரி குட் கிளாப் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டாண்டிங் சீரிஸ் மட்டும் போதும் நினைக்கிறேன். போதுமா? இதை அப்படியே பாட்டு பண்ணி நினைக்கிறாங்க. அடிக்கல உட்காந்துக்கங்க. 2 3 4 5 6
4, 5, 6, 8. Namaskar. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8.
கேமரா எங்க அம்மாவை நான் பெருமைப்படுத்தணும். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பிரைஸ் வாங்கி அம்மா கிட்ட எல்லாருக்கும் வணக்கம். சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். யோகாவை வந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டு அதை டெய்லியும் பயிற்சி பண்ணி நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சு நமக்கு வாழ்க்கையில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் நன்றாக அச்சீவ் பண்ணலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். இந்த யோகான்றது ஒரு பெரிய கலை. அதை நல்ல முறைப்படி கற்றுக்கிட்டு என்னை சுற்றி உள்ளவங்களையும் கற்றுக்கிற வச்சு எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும். வாழ்க வளமுடன். யோகா தின வாழ்த்துக்கள். யோகா பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தை விட மன அழுத்தம் ரொம்ப குறையுது நான் நம்புகிறேன். யோகா வந்து இன்னைக்கு வந்து யோகா தினத்துக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம். இந்த விழாவில் கலந்து நாங்கள் வந்து பெருமைப்படுறோம். இது வரைக்கும் வந்து நாங்கள் யோகா செலிப்ரேஷன் பண்ணவே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் வந்து செலிப்ரேஷனில் கலந்துருக்கேன். இந்த யோகா வந்து எனக்கு வந்து நல்லா வந்து பிரெயின், ஹார்ட் ப்ளஸ் என்னோடய ஹெல்த் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். வணக்கம். எனக்கு ஏஜ் 62 ஆயிடுச்சு. எனக்கு பிரெயினில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. டாக்டர் அட்வைஸ் பண்ணி யோகா செய்கிறேன். அதனால் எனக்கு நல்லா க்யூர் ஆகிட்டு வருது. அதனால் நன்றி வணக்கம். யோகா செய்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா வரும். யோகா பண்ணுறதுனால உடல் வலிமையும் மன வலிமையும் ஆரோக்கியமும் எப்படி சொல்கிறதுன்னா மன தைரியம் வருது. அதனால் எல்லோரும் யோகா கற்றுக்கணும். வணக்கம். யோகா கிட்டத்தட்ட 1 மாதமாக தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒர்க் ப்ரெஷர் பயங்கரமாக குறையுது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு என்னுடைய உணவு முறையை சுத்தமாக நான் மாற்றிருக்கேன். என்னுடைய உடலோடு நான் பேசுகிற மாதிரி இருக்குது. உண்மைக்கு சொல்லப்போனால் இந்த உடலினுடைய ஒவ்வொரு அங்கமும் நம்மளோட செயல்படுற மாதிரி இருக்குது. அது நாம் இயக்குற மாதிரி இருக்குது. அதனுடைய இயக்கத்துக்கு நான் இத்தனை நாள் போயிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய இயக்கத்துக்கு என்னுடைய உடம்பு வந்திருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த யோகா எனக்கு கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பெட்ராஷ்வரி. நான் மதுரையில் இருக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் யோகா பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கெலோ இந்தியாவில் கோல்டு மெடல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜூனியர் நேஷனல்ஸில் ஒரு சில்வர் மெடலும் ஒரு பிரான்ஸ் மெடலும் பண்ணியிருக்கேன். இப்போ ஆந்திரா யூனிவர்சிட்டியில் நேஷனல்ஸில் யோகாவில் வந்து நாங்கள் கோல்டு மெடல் வச்சுருக்கோம். ஸோ இப்போது நாங்கள் யோகா பண்ணுறதுனால எங்களுக்கு ஹை இன்சென்டிவ் அமௌண்ட் தராங்க. லாஸ்ட் டைம் உதயநிதி சார் அவர் வந்து எங்களுக்கு 1.5 lakhs அமௌண்ட் தராரு ஹை இன்சென்டிவ்ல. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம இது யோகா பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கடுத்து நிறையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 100% ஸ்காலர்ஷிப்பில் நம்மளுக்கு டிகிரி படிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயுமே 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயுமே நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்களோட அத்லெட்ஸ் 4 பேர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வேலைக்கு இதுக்கு ஜாப் போயிருந்தாங்க. ஸோ 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாலும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யோகா வந்து நம்ம இப்போ ஒரு லைஃப் ஸ்டைலாக இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்டாகவுமே நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே யோகா பண்ணுறது நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறேன். ஆசனங்களை பார்த்து நாங்கள் அதீதமாக மகிழ்ச்சி அடைந்ததை விட வியப்படைந்தோம். ஏன்னா உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வயதில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் 50 ஆண்டுகள் கழித்து இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுடைய உடல் உங்களுக்கு சொன்னபடி கேட்குது. எங்களுக்கு சொன்னபடி கேட்காத வயசுல எங்க உடம்ப எங்களுக்கு சொன்னபடி கேட்க வைத்த ஆசான்கள் அவங்க காலையில இருந்து கிட்டத்தட்ட 9:30 இருந்து இங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜெயா ஆசிரியருக்கும் அவர்களை வழிநடத்தி அவர்களை உருவாக்கிய அவர்களுடைய ஆசானுக்கும் இன்றைய பொழுது முழுக்க நம்மோடு இருந்து பல ஆசனங்களை செய்ய வைத்து
மகிழ்ச்சிப்படுத்தி அதோடு தேநீரும் சிற்றுண்டியும் வழங்கி நம்ம உற்சாகப்படுத்திய இந்த ஏகம் யோகா அகாடமிக்கும் அறம் யோகா அகாடமிக்கும் நம்முடைய அத்துணை பேரின் பங்கேற்பாளராகிய அத்துணை பேரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. யோகா டே அன்னைக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த யோகா வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னோட வாழ்க்கை முறை மாற்றத்துக்கு காரணத்துக்கான எல்லா பலனும் எங்க மேம்க்கு தான் சேரும். எல்லா உந்துதலும் எங்க மேம்க்கு தான். எனக்கு நல்லா யோகா கிளாஸ் படிக்க வச்சு எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அது பெரிய போஸ்டிங் ஹையர் போஸ்டிங்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு எங்க மேம்க்கு தான் நன்றி சொல்லணும். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேம் வந்து என்னோட ஆசான் அவங்களை நான் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து மேமோட கிளாஸ்ல கலந்துக்கிட்டு மேம்கிட்ட இருந்து இப்போ நான் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன் அரை யோகா நிலையம்னு. அதில் என்னோட ஸ்டூடெண்ட் இருக்கிறவர் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் பயன்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸோட வர்றாங்க. அவங்கெல்லாம் அவங்க சரியாகுது, யோகா பண்ணால் அவங்க எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது சரியும் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயகோம்பு. இப்போ நான் அறம் யோகா நிலையம் வச்சுருக்கேன். யோகா பயிற்சியிலேருந்து நான் யோகா கற்றுக்கிட்டு வந்தேன். அங்கேருந்து கிளாஸ் 2 வருஷம் படித்து நல்ல யோகாவை கற்றுக்கிட்டு ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்டை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். மேம் உருவாக்குன மாதிரி நானும் உருவாக்கி ரெடியாகி எல்லாம் மேமோட பெருமை எல்லா இடத்துக்கும் வரணும். விஜயலட்சுமி மேம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசான் எங்களுக்கு. அவங்கள மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் உருவாகணும். அவங்க பொண்ணு பெட்ரா, அவள் வந்து நேஷ்னல் பிளேயர். அவள் வந்து நல்லாவே பண்ணுவாள். நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லா யோகாவிலையும். அவள் பயங்கரமான ஒரு யோகா பிளேயர். அவளை மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு நிறைய பண்ணுறா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பெட்ராஷ்வாணி. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் இது வரைக்கும் நேஷ்னல்ஸில் வந்து ஒரு கோல்டு மெடல், அதுக்கடுத்து சில்வர் அண்ட் தென் பிரான்ஸ் ஜெயிச்சிருக்கேன் தமிழ்நாட்டுக்காக. அதே மாதிரி கெலோ இந்தியாவில் ஒரு கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கோம். ஸோ கெலோ இந்தியாவில் கோல்டு மெடல் ஜெயிச்சதுக்கு லாஸ்ட் டைம் உதயநிதி சார்ட்ட வந்து 1.5 lakhs கேஷ் ப்ரைஸ் வாங்கினோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அதில் வந்து எங்களோட டீம்லேருந்து 4 அத்லெட்ஸ் வந்து வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து இன்ஜினியரிங், டாக்டர், அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் தராங்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அதுக்கு வந்து நம்ம அட்மிஷனும் கிடைக்கிது, அண்ணா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தென் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் மாதிரி. ஸோ ஸ்போர்ட்ஸ் இப்போ யோகா வந்து ஸ்போர்ட்ஸாகவும் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரமாகவே 2036 வந்து யோகா ஒலிம்பிக்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னால் வந்து ஒரு 0.5% வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜயலட்சுமி. நான் மதுரையில் ஏகம் யோகா அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமியை வேல்முருகன் நகரில் நடத்திக்கிட்டு இருக்கேன். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நான் ரொம்ப சிறப்பாக சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினோம் அப்படின்ற சந்தோஷப்படுறேன். சென்ற வருடம் எங்களோட அகாடமியில் நான் யோகா தினத்தை கொண்டாடினேன். இந்த வருடம் என்னோட மாணவி ஜெயா அவர்கள் அறம் யோகா நிலையம் அப்படின்னு கூடல் நகர் பக்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்னோட மாணவியோட வளர்ச்சியில் நான் இன்னைக்கு வந்து பங்கு பெற்றிருக்கேன் அப்படின்றத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்று நாம் செலிப்ரேட் பண்ணுறது, கொண்டாடுவது 12வது சர்வதேச யோகா தின விழா. இந்த யோகாவோட தொடக்கம் ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு கலையாக தான் ஆரம்பிச்சது. அப்படி இருந்த இந்த யோகா தன்னை அறிவியல் ரீதியாகவும் அறிவியலாகவும் தன்னை பொருத்தி கொண்டது. அதோடு மட்டும் அல்லாது ஸ்போர்ட், இது ஒரு விளையாட்டு கல்வியாகவும் யோகா தன்னை பொருத்தி கொண்டது. அந்த வளர்ச்சியில் பார்த்தோம்னா இந்திய அளவில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான பல யோகா போட்டிகள் நடைபெற்று இன்று உலக அளவில் ஏசியன் லெவல் யோகா காம்படிஷன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் யோகா காம்படிஷன்ஸ், அந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் போட்டிகள் நடக்குது. விரைவில் ஒலிம்பிக்கிலும் இந்த யோகா போட்டியில் கலந்து கொள்ளும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். யோகா வளர்ந்தது போல யோகா எங்களையும் எங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்குது. பல பள்ளிகளில்
யோகா ஆசிரியராக நான் வேலை பார்த்துட்டு இப்போது கோட்டைச்சாமி நாயுடு கிருஷ்ணவேணி அம்மாள் எஜுகேஷனல் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ஒன்று, கல்வி அறக்கட்டளை ஒன்று நான் நிறுவி அதன் மூலமாக கிராமப்புற மக்களுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த யோகா சென்றடையணும்னு சொல்லிட்டு அலங்காநல்லூர், எரம்பட்டி, பாலமேடு, மன்னாடிமங்கலம் இத்தகைய இந்த கிராமங்களில் எங்களோட கல்வி மையங்கள் மாலை நேர கல்வி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த கல்வி வகுப்புகளுக்கு என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட மாணவர்கள் மாலை நேரத்தில் போய் யோகா கல்வி மட்டும் அல்லாது பிற கலைக்கல்விகள், ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், தியேட்டர் ஆர்ட்ஸ், இந்த மாதிரியான பிற கலைக்கல்விகளையும் கொடுத்து மக்களுக்கு கலை வழியில் நல்வழிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு மோட்டோவை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதன் வழியில் நாங்கள் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோடு சேர்ந்து இந்திய அரசாங்கம் YCB யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு அதன் மூலமாக யோகா கற்றுக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் லெவல் தேவையில்லை, யார் வேணாலும் நம்ம யோகா கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பேசிக் கிளாஸஸ்க்கெலாம் எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ அதன் மூலமாகவும் என்னோட மாணவர்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் வழங்குகிறோம். ஸோ அதில் இருந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லேயும் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் யோகா எந்தெந்த வழியிலெல்லாம் வளருதோ அத்தகைய வழியை நோக்கி நாங்களும் மிக சிறப்பாக வளருவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி.